Hello children, in this video we are going to see about unit number 15 8th standard science la unit number 50 la irukra chemistry in everyday life la first choose the best answers paakalam. Okay va? So first question parunga. The chemical mixed with LPG that helps in the detection of its leakage. அதாவது LPG அதாவது liquefied petroleum gas வந்து is colorless, tasteless, odorless. அதுக்கு ஸ்மெல்லே கிடையாது. ஆனால் நமக்கு ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஸ்மெல் வரும். கரெக்டாக? அதுக்காக என்ன பண்ணுறாங்க, they are adding one chemical. அந்த கெமிக்கல் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த கெமிக்கலோட நேம் என்ன அப்படின்னா மெர்காப்டன். வாட் இஸ் தட் நேம் ஆஃப் திஸ் ஒன்? மெர்காப்டன். ஸோ அந்த மெர்காப்டன் ஆட் பண்ணுறதுனால தான் அந்த எல்பிஜி ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்மெல் வருது. ஆக்சுவலாக எல்பிஜிக்கு எந்த ஸ்மெல்லும் கிடையாது. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள். விச் இஸ் நோன் அஸ் சின்கேஸ். சின்கேஸ்னால் சிந்ததைஸ் கேஸஸ். ஓகேவா? அது எதை நம்ம சின்கேஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் கேஸ். என்ன கேஸு? வாட்டர் கேஸ். அப்படி தான் நம்ம சின் கேஸ். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறோன்னா இட்ஸ் சிந்ததைஸ் தி மெத்தனால் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த ரெண்டையும் அதை சிந்ததைஸ் பண்ணுறதுனால தான் அந்த வாட்டர் கேஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சின் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் ஒன். இந்த யூனிட் நல்லா கவனிச்சுக்கோங்க. யூனிட் ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூவல். ஒரு ஃபியூவலோட கலோரிஃபிக் வேல்யூவை எக்ஸ்பிரஸ் பண்ணுற யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதோட யூனிட் நல்லா பார்த்துக்கோ, உங்களுக்கு இது கன்ஃபியூஷன் ஆகும். கலோரிஃபிக் வேல்யூனாலே கிலோ ஜூல். ஓகேவா? கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர், கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். ஆர் வி கேன் சே kg minus 1, கிலோ ஜூல் பெர் கிலோகிராம் ஆர் கிலோ ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1. ஓகேவா? இதுதான் அதனோட யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃபோர்த் கொஸ்டின். டேஷ் இஸ் த கோல் ஆஃப் சுப்பீரியர் குவாலிட்டி. இந்த வேர்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்பீரியர் இருக்கிறதுலையே இந்த டைப்ஸ் ஆஃப் கோலில் எது ரொம்ப சுப்பீரியரான குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட், லிக்னைட், விட்டமினஸ், ஆந்த்ரசைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆந்த்ரசைட் அப்படிங்கிற கோலுக்கு தான் சுப்பீரியர் குவாலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் 86% to 97% வரைக்கும் என்ன இருக்குன்னா இதில் கோல் இருக்குது. ஓகேவா? அதனால தான் இது சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. என்ன கோல்? ஆந்த்ரசைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சுப்பீரியர் குவாலிட்டி ஆஃப் கோல் அப்படின்னா அது வந்து ஆந்த்ரசைட். ஏன்னா அது மாதிரி இது வந்து ஹை ஹீட் கண்டென்ட்டும் நிறைய வச்சுருக்கும். ஓகேவா? ஃபார் லாங் டைம் இட் ஸ்டோர்ஸ் ஹை ஹீட் கண்டென்ட். அண்ட் another one இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து 86 to 97% ஆஃப் என்ன இருக்குன்னா கோல் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். இந்த மெயின் காம்போனண்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இஸ். ஸோ நேச்சுரல் கேஸில் மெயினாக இருக்கிறது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்சது மீத்தேன். Methane is the simplest form of hydrocarbon. It contains 1 carbon and 4 hydrogen atom. So methane தான் இருக்கிறதுலே மெயின் காம்போனண்ட். ஓகேவா? நேச்சுரல் கேஸில் மெயினாக இருக்கிறது என்னது அப்படின்னா மீத்தேன். எல்லாமே இருக்குது, பியூட்டேன், ஏத்தேன், ப்ரோப்பேன்லாம் இருக்கும். ஆனால் வந்து மெயினாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது என்னதுன்னா மீத்தேன் தான். Do you understand children? Thank you.